ஓம் சாந்தி 22/6/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே மாறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அசுர குணங்களை மாற்றிக்கொண்டு தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். இது தேவதையாக மாறக்கூடிய படிப்பாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த படிப்பை தந்தையிடம் மட்டுமே படிக்கின்றீர்கள்? வேறு யாரும் படிக்க வைக்க முடியாது. பதில்: மனிதனிலிருந்து தேவதையாக மாறக்கூடிய படிப்பு, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி புதிய உலகிற்கு செல்வதற்கான படிப்பு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் படிக்க வைக்க முடியாது. பாபாதான் எளிய ஞானம் மற்றும் ராஜயோகத்தின் படிப்பின் மூலமாக தூய்மையான இல்லற வாழ்க்கை முறையை ஸ்தாபனை செய்கிறார். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். உண்மையில் 2 தந்தைகள் இருக்கின்றனர். ஒருவர் எல்லைக்குட்பட்டவர், மற்றொருவர் எல்லைக்கப்பாற்பட்டவர். நாம் புதிய உலகம் சத்யுகம் செல்வதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இது போன்ற படிப்பு வேறு எங்கும் கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் நிறைய சத்சங்கங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள். ஆனால் இப்போது பாபா தான் வந்து எழுப்புகிறார். இப்போது இந்த பழைய உலகம் மாற வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இப்போது நான் உங்களை புதிய உலகிற்காக படிக்க வைக்கிறேன், உங்களுடைய டீச்சராக இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இங்கே நீங்கள் மாறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். நல்லொழுக்கத்தின் மகிமை செய்யப்படுகிறது. தேவதைகளுக்கு முன்பு சென்று நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். இப்போது உங்களுக்கு குறிக்கோள் கிடைத்திருக்கிறது. எதிர்காலத்திற்காக பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். மேலும் உங்களை படிக்கவும் வைக்கின்றார். பாபா கட்டளையிடுகின்றார், குழந்தைகளே, காம விகாரம் மிகப்பெரிய எதிரி என்று. தேவி தேவதைகள் தங்களுக்குள் அன்பாக இருக்க மாட்டார்கள் என்பது கிடையாது. ஆனால் அங்கே விகார பார்வை இருக்காது. நிர்விகாரியாக, அதாவது விகாரமற்றவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக இருப்பார்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் தூய்மையான ஜோடியாக இருப்பதை போன்று உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். 40 வயதாகியும் பிரம்மச்சாரியாக இருக்கிறார்கள். இதற்கு பிறகு என்ன திருமணம் செய்து கொள்வது என்று இருப்பார்கள். சுதந்திரமாக இருப்பதை விரும்புகிறார்கள். பாபா அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இவரோ பந்தனத்திலிருந்து விடுபட்டவர். மற்றபடி ஷரீரத்தின் பந்தனம் இருக்கிறது. தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகிறார். 84 பிறவிகளின் பாகம் ஆத்மாவிற்கு கிடைத்திருக்கிறது. இது அழியாத நாடகம். இதில் எதையும் மாற்ற முடியாது. முதலில் நம்முடைய தர்மம் கர்மம் உயர்ந்ததாக இருந்தது. அது இப்போது கீழான நிலைக்கு வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தூய்மையான குடும்ப மார்க்கமாக இருந்தது. இப்போது தூய்மையற்ற குடும்ப மார்க்கமாக உள்ளது. 84 பிறவிகளாக விதவிதமான பெயர் தோற்றம் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. சிவனுக்கு கூட பல பெயர்களை வைத்திருக்கின்றனர். உண்மையில் அவருக்கு ஒரே ஒரு பெயர்தான் சிவன். அவர் மறுபிறவி எடுக்கிறார், அதனால்தான் அவருடைய பெயர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதெல்லாம் கிடையாது. அதாவது பாபா நிறைய பிறவி எடுக்கிறாரு, அதனால தான் அவருடைய பெயர் நிறைய பேர் இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு பெயர் பார்த்தோன்னா சிவன் தான் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நீங்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தீர்கள், சுகமாக இருந்தீர்கள். ஸ்ரீமத் படி உயர்ந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தீர்கள். அதுதான் சுகதாமம் என்று அழைக்கப்படுகிறது. எங்களை தந்தை படிக்க வைக்கின்றார், மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றார் என்று வேறு யாருமே கூற மாட்டார்கள்.
பகவான் வாக்கு, நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுகிறேன் என்று. இப்போது யாரும் ராஜா ராணி கிடையாது. எத்தனை சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. பாபா உங்களை முதல் நம்பரில் அழைத்து செல்ல வந்திருக்கிறார். அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். நமக்கும் கூட நன்மை நடக்கிறது. முதலில் நாம் நிச்சயமாக சத்யுகத்தில் வருவோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். மற்ற தர்மத்தினர் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். அனைவரும் தூய்மையாக ஆகியே தீர வேண்டும் என்று பாபா கூறுகிறார். நீங்கள்தான் தூய்மையான தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அதற்குத்தான் நிர்வாண தாமம் என்று சொல்லப்படுகிறது. சப்தத்திலிருந்து விடுபட்டு அஷரீரி ஆத்மாக்கள் மட்டும் வசிக்கிறார்கள். நான் உங்களை நிர்வாண தாமத்திற்கு, சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று வேறு யாரும் கூற முடியாது. இப்போது இது தமோ பிரதானமான உலகம். இதில் உங்களுக்கு எந்த சுவையும் இல்லை. ஆகையினால் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து பழைய உலகத்தை அழிப்பதற்காக பகவான் இங்கே வரவேண்டி இருக்கிறது. பக்தியினுடைய பகட்டு எவ்வளவு இருக்கிறது. எவ்வளவு கும்ப மேளாக்கள், திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இப்போது நீங்கள் தூய்மையாகி புதிய உலகத்திற்கு போக வேண்டும். இது சங்கமயுகம் என்பதை பாபாதான் கூறுகிறார். இவ்வாறு வேறு யாரும் கூறுவதில்லை. மனிதனிலிருந்து தேவதையாக மாறுகிறார்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பாபாதான் மாற்றுவார் அல்லவா. நீங்கள் மிகவும் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை எவ்வளவு உயர்ந்தவராக மாற்றுகின்றார். ஒரு சிவ தந்தைக்குத்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்ற பட்டம் இருக்கிறது. ஆனால் இவர்களோ தங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறிக்கொள்கிறார்கள். மாலை உருட்டப்படுகிறது. 108 மாலை இருக்கிறது. 16,108 மாலையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் 8 பேர் வரதான் வேண்டும். 4 ஜோடி மற்றும் ஒரு தந்தை, அதாவது 4 ஜோடி மணிகள், ஒரு அப்பா, ஒரு பாபா, அஷ்ட ரத்தினங்கள், மேலும் 9வதாக நான் இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். அவர்களை ரத்தினங்கள் என்கிறார்கள். அவர்களை அவ்வாறு மாற்றக்கூடியவர் பாபாதான். ரங்கூனில் ஒரு குளம் இருக்கிறது. அதில் நீராடினால் தேவதையாக ஆகிவிடுவார்கள் என்று கூறுகின்றார்கள். உண்மையில் இது ஞான குளியல். இதன் மூலமாகத்தான் நீங்கள் தேவதையாக மாறுகிறீர்கள். தண்ணீரில் நீராடுவதினால் தேவதையாகி விடலாம் என்பதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. உலகத்தில் அமைதி வேண்டும் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆத்மாவின் சுயதர்மம்தான் அமைதி என்பதை அவர்கள் அறியவில்லை. மற்றபடி காட்டில் அமைதி கிடைக்குமா என்ன? குழந்தைகளாகிய உங்களுக்கு சுகமும் மற்ற அனைவருக்கும் அமைதியும் கிடைக்கிறது. யாரெல்லாம் வருகிறார்களோ முதலில் சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருவார்கள். உங்களுடைய பாகம் மிகவும் உயர்ந்தது. உங்களை போன்று இவ்வளவு சுகம் வேறு யாரும் பார்க்க முடியாது. ஆகையினால் முயற்சி செய்ய வேண்டும். நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று பாபா கூறுகிறார். உங்களுடைய முயற்சி கூட நடைபெறும் தான். அப்படியே செல்ல முடியாது. முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்காது. இரும்பல் தானாகவே சரியாகிவிடுமா என்ன? மருந்து சாப்பிடுவதற்கு கூட முயற்சி செய்ய வேண்டும். சிலர் நாடகத்தில் இருந்தால் நடக்கும் என்று அப்படியே நாடகத்தின் மீது விட்டுவிடுவார்கள். இதுபோன்று தலைகீழாக ஞானத்தை புத்தியில் பதிய வைக்கிறார்கள். இப்படி கூட மாயா தடையை ஏற்படுத்துகிறது. குழந்தைகள் படிப்பையே விட்டு விடுவார்கள். இதற்குத்தான் மாயாவிடம் தோல்வி அடைவது என்கிறார்கள். சண்டை அல்லவா? மாயாவும் வலிமையானது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம்.
முதல் பாயிண்ட், உயர்ந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக ஸ்ரீமத் படி நடந்து பாபாவிற்கு உதவியாளராக வேண்டும். தேவதைகள் விகாரமற்றவர்களாக இருப்பதைப் போல குடும்பத்தில் இருந்தாலும் விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும். தூய்மையான இல்லறத்தை உருவாக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், நாடகத்தை பற்றி கூறப்படும் கருத்துக்களை, அதாவது பாயிண்ட்ஸை தலைகீழான ரூபத்தில் பயன்படுத்தக்கூடாது. டிராமா என்று சொல்லிவிட்டு சும்மா இருந்துவிடக்கூடாது. படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். முயற்சி செய்து தன்னுடைய உயர்ந்த பலனை உருவாக்கி கொள்ள வேண்டும். வரதானம், தாமரை மலரின் சின்னத்தை புத்தியில் வைத்து தன்னை உதாரணம் என்று புரிந்திருக்கக்கூடிய விடுபட்டவர் மற்றும் அன்பானவர் ஆகுக. தாமரை மலர் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அடையாள சின்னமாகும். எனவே தாமரை மலர் ஆகுங்கள் மற்றும் செயல்படுத்துங்கள். பாபா இன்னைக்கு ரைமிங்காக சொல்லியிருக்காங்க. கமல் அமல் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க. தாமரை மலர் ஆகணும், செயல்படுத்தணும். ஒருவேளை செயல்படுத்தவில்லை என்றால் தாமரை மலர் ஆக முடியாது. எனவே தாமரை மலரின் அடையாளத்தை புத்தியில் வைத்து தன்னை உதாரணம் என புரிந்து கொண்டு செல்லுங்கள். சேவை செய்தாலும் விடுபட்டவராக மற்றும் அன்பானவராக ஆகுங்கள். அன்பானவராக மட்டும் ஆகக்கூடாது, ஆனால் விடுபட்டவராகி அன்பானவர் ஆக வேண்டும். ஏனென்றால் அன்பு சில நேரங்களில் பற்றாக மாறிவிடுகிறது. ஆகையினால் எந்த ஒரு சேவை செய்யும் போதும் விடுபட்டவராக மற்றும் அன்பானவராக செய்யுங்கள். ஸ்லோகன், அன்பின் குடைநிழலுக்குள் மாயா வர முடியாது. இன்றைய அவ்யக்த சமிக்கை, இப்போது ஒவ்வொரு செயலையும் மகிழ்ச்சியினால் ஆடிக்கொண்டே பாடிக்கொண்டே செய்யுங்கள். எப்படி ஸ்தூல நடனம் ஆடும்போது உடலுக்கு பயிற்சி, அதாவது ட்ரில் ஆகிவிடுகிறது. விதவிதமான நடன அசைவுகளுடன் நடனம் ஆடுகிறார்கள். அதுபோல குஷியின் நடனத்தில் விதவிதமான செயல்களின் போஸ் இருக்க வேண்டும். அவ்வப்போது கைகளினால், அவ்வப்போது கால்களினால் செயல்களை செய்யவில்லை, ஆனால் விதவிதமான நடனத்தின் போஸ் நிலையில் செய்கிறேன் என்று நினைக்க வேண்டும். கர்மயோகி ஆகுவது என்றால் விதவிதமான மகிழ்ச்சியில் நடனமாடுவது ஆகும். ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை ஒரு நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தீய குணங்கள் நீங்க மாயை
மடிந்து போக தூய்மை துலங்கி நிற்க தினம் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ யோகரா